யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெற்றின காரிய வித்மகை தீஷ்டதம் ஸ்டாயமிகை தன்னோ நரசிம்ம ஷோய. இப்ப நம்ம பார்க்க இருக்க பதிவு அனைத்து தடைகளும் விலக என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம நிறைய பதிவும் பார்த்துருக்கோம். அது கொலாச் பண்ணி ஒரே வீடியோவும் இது யூஸ் பண்ணியிருக்கோம். இது அதனுடைய இன்னொரு ஒரு பகுதி. இந்த பகுதி தடைகள் விலக என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு. ஏன்னா பாத்தீங்கன்னா சிலருக்கு எடுக்கிற எல்லா காரியமும் இது செய்யணும் அது செய்யணும்னு ஒரு காரியமா ஸ்டெப் எடுப்பாங்க. எடுக்கும்போது முதல்லயே பிரேக் விடும். அந்த காரியம் செய்யணுன்றப்பே பிரேக் விடும். சில பேர் அந்த காரியத்தை பியாஷி விடுவாங்க, அதுக்கப்புறம் பிரேக் விடும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி எந்த காரியத்துல போனாலும் அந்த தடை ஏற்படுத்தினால ஒரு விஷயத்துல 2 விஷயம் நடந்தா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இதே கண்டினியூட்டியா நடக்கும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு மனசோர்வு வெறுப்பு நடக்கும். நம்ம எது எடுத்து பண்ணாலும் அந்த இடத்துல பிரேக் வந்துகிட்டே இருக்கு, நம்ம இதுக்கப்புறம் இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு ஒரு மைண்ட் வெக்ஸ் ஆயிடும். சரி இப்போ இன்னும் ஆகட்டும், நம்ம எப்படி போட்டோம், அதெல்லாம் பண்ண வேணாம், காரியம் எப்ப எடுத்தாலும் அது ரொம்ப தடைப்பட்டுனே போகுது அப்படின்ற மாதிரி நிறைய ஃபீலிங்ஸ் நம்மளுக்குள்ள வரும். அந்த காரியத்தை தடை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விநாயகரோட எளிய முறை வழிபாட்டை பத்தி நம்ம பார்க்க போறோம். காரியத்தடை அப்படின்னாலே அண்ணன் விநாயகர் தான். விநாயகருக்கு பலவித வழிபாட்டு முறை இருக்கு, தடைகள் நீங்க. அதுல இந்த தடைகள் நீங்கிறதுக்கு இப்போ நம்மளுக்கு திருமண தடையா இருக்கலாம், இல்ல பிசினஸ்ல தடையா இருக்கலாம், இல்ல எந்த ஒரு விஷயமா வேணா இருக்கட்டுமே. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல தடையா இருக்கலாம், இல்ல ஒரு வீடு ஷிஃப்டிங் பண்ணலாம் அதுல தடையா இருக்கலாம், சொந்த வீடு கட்டிட்டு அங்க போகணும்னு நினைப்போம் அதுல தடையா இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில அன்றாட நம்ம பழைய தடையை பல பல தடைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரி, இந்த தடை அதை எப்படி இது பண்ணலாம், எடுக்கும் காரியங்களில் தடை இல்லாமல் நிறைவேற்ற என்னென்ன காரியத்தை செய்யலாம், இந்த காரியத்தை செய்யணும் அப்ப என்ன பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல முதல்ல குலதெய்வ வழிபாடு பண்ணணும். வீட்டுல முதல்ல குலதெய்வ வழிபாடு பண்ணுவோம். மூலாதாரியர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, அதுக்கப்புறம் விநாயகர் வழிபாடு. மூலாதாரியர் வழிபாடு நம்ம அமாசம் பண்றோம். தினசரியே நம்ம கல்தெய்வத்துக்கும் முதல் குலதெய்வத்தை வணங்கிட்டு முழுமுதல் கடலான விநாயகரை அதுக்கப்புறம் வணங்கணும். ஏன்னா அந்த குலத்தோட தெய்வத்தை தான், அந்த தெய்வத்தினாலதான் இந்த கடவுள் நம்மளுக்கு தெரியுது. அதான் மாதா பிதா குரு தெய்வன்ற மாதிரி அவங்க முதல்ல நம்ம குலதெய்வம், அதுக்கப்புறம் தான் விநாயகர் நம்ம தெய்வமா வழிபட போறோம். விநாயகருக்கு அப்புறம் நம்ம இஷ்ட தெய்வத்தை வழிபட்டுக்கலாம். ஸோ முதல்ல ஒரு குலதெய்வ வழிபாடு, அதுக்கப்புறம் விநாயகரை வணங்கணும். குலதெய்வத்தை வணங்கினதுக்கு அப்புறம் விநாயகரை வணங்கி டெய்லி இந்த விஷயத்த நீங்க செஞ்சுன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட காரியத்தடை எந்த விதமான தடையா இருந்தாலும் அந்த தடையை நீங்கி உங்களுக்கு வெற்றி கிட்டுறதுக்கான ஒரு எளிமையான பரிகாரம். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு எளிமையான பரிகாரம் இதுலயே உங்களுக்கு ஒவ்வொரு சாட்டர்டே, அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா சன்செட்டுக்கு முன்னாடி, அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி 5 to 6 தான் நேரம். இந்த சன்செட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரச மரத்தடி விநாயகர் இருக்காரு பார்த்தீங்களா, அந்த அரச மரத்துக்கு முன்னாடி இருக்கிற விநாயகருக்கு விலங்கு போடணும். அரச மரத்தடி விநாயகருக்கு விளக்கு போடணும். நெய் தீபம். அதுல பாத்தீங்கன்னா அந்த நெய் தீபத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குங்குமப்பூ இதழ் இருக்கு பாத்தீங்களா, ஒரு இதழ், திரி, நெய். இத ஒவ்வொரு சனிக்கிழமை சாயங்காலமும் 6 வாரம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. 6 சாட்டர்டே எடுத்துட்டு ஒவ்வொரு சனிக்கிழமை சாயங்காலமும் இந்த விளக்க சுத்தமான பசு நெய்ல தான் பண்ணணும். இந்த 10 ரூபாய் 20 ரூபாய் நெய் விற்குது, அந்த மாதிரி நெய் வாங்குறதுனா ஏதாவது ஒரு நல்ல பிராண்டடா நெய் கூட வாங்கிக்கோங்க. இல்ல எங்கேயாவது சுத்தமான பசு நெய் கிடைச்சாலும் அது வாங்கிக்கோங்க. 6 அகல், அந்த 6 அகல்ல திரியோட சேர்த்து குங்குமப்பூவோட இதழ், இத போட்டு ஒரு வேண்டுதலை மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க பிரார்த்தனை, ஒரு வேண்டுதலை மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு கண்டினியூஸா தீபம் போட்டுருவாங்க. கண்டினியூஸா இந்த நெய் தீபம் போட்டுருவாங்க. 6 அகல்ல 6 வாரம் 6 சாட்டர்டே, ஒவ்வொரு அகல்லையும் திரியோடு சேர்த்து குங்குமப்பூவோட இதழ், குங்குமப்பூ இதழும் சேர்ந்து எரியணும். அதனால குங்குமப்பூவோட இதழை சேர்த்து நீங்க
எரிய விடுங்க. அப்படி நீங்க வந்து இது 6 வாரம் கண்டிப்பா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த 6 வாரத்துக்குள்ள உங்களுக்கு தடைப்பட்டிருக்க எல்லா காரியமும் தடை நீங்க நிறைவேறும். ஒரு வேண்டுதல் எடுத்துக்கோங்க. எனக்கு வேண்டுதல்னா பிசினஸ் பண்ணிடாதீங்க. கடவுள்கிட்ட எனக்கு என்ன வேணும்ன்றத பிரார்த்தனையாங்க. வேண்டுதல் சொல்லிட்டா பிரார்த்தனையாங்க. எனக்கு இதை செஞ்சு கொடு பகவானே அப்படின்னு சொல்லி பிரார்த்தனையா வச்சு அந்த பிரார்த்தனையில வந்து இந்த 6 அகல்ல நெய், பசு நெய், திரி, குங்கும புழுதல் இது 3த்தையும் போடுங்க. அந்த திரியும் குங்கும புழுதலும் ஒன்னா இது பண்ணிட்டு ஏத்துங்க. இது கண்டினியூஸா 6 வாரம் செஞ்சுவாங்க. இந்த 6 வாரத்துக்குள்ள உங்களோட வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும். உங்களோட வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும். நீங்க என்ன காரியத்துல ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அந்த காரியம் வந்து வெற்றி அடையாது. தடை அப்படின்றது இல்லாம அந்த தடை உடைஞ்சி அடுத்த லெவலுக்கு நீங்க போய்கிட்டே இருப்பீங்க. இதுல வந்து எந்த ஒரு இடத்தையும் தடையோ எதுவும் தங்க நிற்காது. அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து ஒரு அதாவது நம்மளுக்கு ஒரு 10 விஷயம் தேவைன்னா ஒரு விஷயமா பிரார்த்தனை பண்ணிட்டு ஒவ்வொரு 6 வாரமும் இதை செஞ்சுக்குவாங்க. முதல் 6 வாரம் எனக்கு இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு மனசார நினைச்சுக்கிட்டு 6 அகல், பசுனை, குங்கும பொழுது திரி போட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க. சுத்த வேணாம். 12 மணிக்கு மேல மரத்தை சுத்தக்கூடாது. ஆனால் சுத்த வேணாம். பிரார்த்தனை மட்டும் விளக்கு ஏற்றிட்டு பிரார்த்தனை மட்டும் பண்ணுங்க. சரிங்களா? அதே போல கோயில்ல போய் நம்ம விளக்கேற்றும் போது அங்க விளக்கேற்றத்துக்கான தனியா ஸ்டாண்ட் இருந்தா அந்த ஸ்டாண்டில் வச்சு அந்த விளக்கேத்துங்க. அதனால விநாயகர் கிட்ட விளக்கேற்ற சொன்னேன்னு சொல்லிட்டு விநாயகரோட கீழே பாதத்திட்டே வச்சு விளக்கேற்றி அவர் சூடு ஏற்றிட்டாதீங்க. அப்படி நீங்க ஏற்றி அங்க நீங்க விளக்கு இப்படி காமிச்சாதான் கடவுள் ஏத்துப்பாருன்றது கிடையாது. அவனொருளாலே அவன் தாழ் வணங்கி நீங்க அங்க வர்றதுக்கு காரணமும் அவன் தான். அவன் நினைச்சதுனால்தான் நீங்க அந்த இது உள்ளே போறீங்க, கோயில் உள்ளே போறீங்க, அந்த ஸ்தலத்துள்ளே போறீங்க. அதனால விளக்கேற்ற ஸ்டாண்டு இருக்குதுன்னா அந்த ஸ்டாண்டுல அந்த 6 கல்லை வச்சு குங்கும புழுதலும் திரி, நெய், பசு நெய்யை போட்டு ஏற்றிக்குவாங்க. நல்லா பிரார்த்தனை பண்ணிடுவாங்க. விநாயகர் பெருமான் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுத்து உங்களுக்கு தடைப்பட்டிருக்க அனைத்து காரியம் நிறைவேற்றி உங்களுக்கு வாழ்க்கையில் சகல செல்வமும் சௌபாகியமும் அருள்வார். நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள், நல்லதே நடக்கும். அதே போல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் தான் வந்து மோட்டிவேஷனா இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நட்பதிவில் சந்திப்போம்.